கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கம்மா. கொஸ்டின் நேற்று 1 முடிச்சோம் சரிங்களா. என்ன பண்ணும்போது செகண்ட் சம் பார்க்குவோம் சரிங்களா. செகண்ட் சம் ஓகேம்மா ஃபைன். செகண்ட் சம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி நேத்து எப்படி நம்ம வந்து காஸ் 3 தீட்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா படிச்சோமோ, சாரி சைன் 3 தீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா படிச்ச மாதிரி இங்க காஸ் 3 தீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா என்ன ஈஸியா சரிங்களா. அப்ப இந்த சம பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி தெரியும் அப்படின்னா, பாருங்க இந்த சம்ம சால்வ் பண்ணதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. வி நோ தட் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, காஸ் காஸ் theta is equal to 4 cos cube theta minus 3 cos theta. ஓகே தானேமா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன Yes, sir. பண்ணுவோம்? ஸோ எங்கெல்லாம் காஸ் தீட்டா இருக்கோ அங்கெல்லாம் எக்ஸ்ன்னு மாத்திருங்கம்மா. அப்போ லெட் லெட் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நான் எக்ஸ்ன்னு மாத்திக்கிறேன் சரிங்களா. அப்ப எக்ஸ்ன்னு மாத்தினா இந்த அடுத்த ஸ்டெப் எப்படி மாறும் அப்படின்னா, காஸ் 3 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 4. இங்க காஸ் தீட்டா இருக்கிறதுனால இங்க எக்ஸ் போட போறோம், கியூப் இருக்கிறதுனால இங்க வந்து எக்ஸ் கியூப் வரும், மைனஸ் 3 இன்ட்டு காஸ் தீட்டாவோட ஆன்சர் எக்ஸ்ன்னு சொல்லிடலாமா. இப்ப அடுத்து இந்த காஸ் நமக்கு ரைட் சைடு வந்தா காஸ் இன்வர்ஸா நமக்கு மாறிடுவாங்களாமா. Yes, sir. ஓகே. அப்ப இந்த ஸ்டெப் எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 4 எக்ஸ் கியூப் பிளஸ் 3x மாறிடுமாமா. இப்ப அடுத்து நமக்கு ரைட் சைடு Yes, உள்ள sir. ஆன்சர் வந்துருப்பாங்க காஸ் இன்வர்ஸ் 4x கியூப் மைனஸ் 3x வந்துட்டா, ஆனா லெஃப்ட்ல உள்ள ஆன்சர் மட்டும் வரணும். அப்ப இந்த தீட்டாக்கு வேல்யூ வேணுமா இல்லையா. அப்ப தீட்டாக்கு எனக்கு வேல்யூ வேணும்னா இந்த காஸ் இங்க வந்த காஸ் இன்வர்ஸா மாறிடுவாங்களா. அப்ப எப்படி அதான் Yes, பாத்தீங்கன்னா, sir. தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு போடலாமா. அப்ப இந்த மேல ஸ்டெப்ல நான் அப்ளை பண்ண இது எப்படி மாறும் பாத்தீங்கன்னா, ஸோ 3 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 4 எக்ஸ் கியூப் மைனஸ் 3x. ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஸோ இதான் நமக்கு ப்ரூஃபிங் கேட்டிருக்கான், ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதா பாருங்கம்மா. Yes, sir. டவுட் இருக்காமா? No, sir. ஓகே ஃபைன். இப்போ அடுத்து இது படிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தேவைப்படுது சரிங்களா. சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆன ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா என்ன பண்ணலாம், நம்ம ஃபர்ஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம படிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த சம் நம்ம நிறைய மெத்தடில் செய்யலாம், ஆனால் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி இந்த ஃபார்முலாஸ்லாம் அவைலபிளா இருக்கான்னு தெரியல. பட் நம்ம என்ன பண்ண நம்ம படிச்சுக்கணும், ஈஸி படிச்சாதான் நம்ம சிம்பிளா இருக்கும். ஃபார்முலா படிக்கலாமா? Okay, sir. ஓகேமா. ஸோ நேற்று படிச்ச அதே ஃபார்முலா தான், நேற்று ஒரு சம்முக்கு நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணோம். என்ன ஃபார்முலா சொல்லிடுறேன். tan inverse A tan inverse A plus tan inverse B. tan inverse A plus tan inverse B அப்படின்னா இதனுடைய ஃபார்முலா tan inverse of A plus B divided by 1 minus AB. இதான் அந்த ஃபார்முலாமா. ஸோ மெமரைஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ tan inverse A plus tan inverse B அப்படின்னா ரெண்டு tan inverse தனித்தனியா இருக்க சொல்ல அது ஒரே tan inverse மாற சொல்ல எப்படி மாறும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ஆங்கிளையும் மேல கூட்டணும். A plus B கூட்டிட்டு டிவைட் பை 1 minus AB. 1ல இருந்து ஏபியை மல்டிப்ளை பண்ணி நீங்க செப்பரேட் பண்ணா போதும். ஓகே தானேமா. ஸோ அப்போ இந்த இடத்துல Yes, sir. பிளஸ் வந்துச்சுன்னா நடுவுல பிளஸ் இருக்குது, அப்ப மேல பிளஸ் வரும், கீழே மைனஸ் வரும். இதே இது நமக்கு நடுவுல இதே ஃபார்முலா தான், இதே ஃபார்முலா தான். ஆனா நடுவுல நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, நடுவுல மைனஸ் வந்து எப்படி மாறும் அப்படின்னா கொஞ்சம் உள்டாவா சொல்லுங்க. நடுவுல மைனஸ் வந்துச்சுன்னா அதே போல அப்புறம் இந்த ஃபார்முலா மாத்திர பாருங்க. இந்த நடுவுல மைனஸ் வந்துச்சுன்னா மேல மைனஸ் வரும், கீழே பிளஸ் வரும். அப்போ பாருங்க நான் இந்த இடத்துல இங்க மைனஸ போட்டுட்டீங்கன்னா ஸோ மேல நமக்கு மைனஸ் வரும், கீழே நமக்கு பிளஸ் வரும். ஸோ அப்படியே அந்த ஃபார்முலால சைன் மட்டும் மாறுது, அவ்வளவுதான். Okay, sir. ஃபார்முலால இது மட்டும் மாறும், நமக்கு சைன் மட்டும் மாறும். Sign. இது மோஸ்ட்லி இம்பார்ட்டன்டா நிறைய சம்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலாமா. ஓகேவாமா. Okay, sir. ஓகே நெக்ஸ்ட் சம் போலாமா. இந்த ஃபார்முலா வச்சு நிறைய சம் பார்க்க Yes, போறோம், sir. பார்த்துட்டே வாங்க. கொஸ்டின் நம்பர் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்டிருக்கேன் அப்படிதானமா. ஓகே சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஆக்சுவலா பழைய புக்ல வந்து கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னு சம் இருந்துச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தூக்கிட்டாங்க போல தெரியுது. ஸோ அதனால அந்த ஃபார்முலா புக்ல கிடையாது சரிங்களா. ஓகே பாருங்க.
சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஆக்சுவலா இந்த ஃபார்முலாக்கெல்லாம் மேல எழுதின ஃபார்முலா வந்து அது ரிலேட்டடா வந்து 2 சம் இருந்துச்சு பழைய புக்ல, அது தூக்கியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப நமக்கு புது புக்ல அந்த ஃபார்முலாவே இல்ல. ஆக்சுவலா வந்து அந்த புது புக்ல உங்களுக்கு இப்போ டெக்ஸ்ட் புக் மாத்திருக்காங்களா, என்ன கிடையாது, அந்த ஃபார்முலாஸ் நம்ம கிடையவே கிடையாது. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே. சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்க போறோம். இதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேங்களா? ஓகே சார். ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். ஓகே, லிசன் பண்ணிட்டே வாங்கம்மா. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா 2 சம் நம்ம எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம். அதுல எக்ஸுக்கு பதிலாக ஒவ்வொரு சம்முக்கு என்னென்ன வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன அர்த்தம்னா, இங்க டேன் இன்வெர்ஸ் இருக்கா, உள்ள எப்படியா நம்ம டேனை கொண்டு வரணும். உள்ளோட மொத்த ஆன்சர் டேனை கொண்டு வரணும். அப்படின்னா தான் டேன் இன்வெர்ஸ் டேன் நமக்கு கேன்சல் ஆகும். அதுதான் நம்மளுடைய மெயின் எய்ம். ஓகே தானேம்மா? அப்புறம் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல இந்த சம்ம சால்வ் பண்ணதுக்கு நான் என்ன பண்றேன், எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட் x is equal to tan theta போடுறோமா. let x is equal to tan theta. ஓகே தானேம்மா? இது ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. இது இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு வந்து வேற எந்த நீங்க ஆங்கிள் போட்டாலும் நமக்கு ஈஸியா கிடைக்காது, tan theta போட்டாலும் நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் ஃபர்தரா என்ன பண்றேன், இதை அப்ளை பண்றேன். is equal to டேரக்டா அப்ளை பண்ண பாருங்கம்மா. ஸோ tan inverse of root of 1 plus tan square theta minus 1 whole thing divided by x இருக்கு, x க்கு பதிலா tan theta. ஓகே தானேம்மா? இப்போ ஃபர்தரா வந்து உங்களுக்கு தெரியும் 1 plus tan square theta அப்படிங்கிறது secant square theta. கேட்டு தானேம்மா? ஞாபகம் இருக்கா? 1 plus அப்போ எப்படி அதெல்லாம் இது tan inverse of root of இந்த 1 plus tan square பதிலா நீங்க போடலாம் secant square theta போடலாமா, -1 டிவைடட் பை நீங்க என்ன போடலாம், tan theta நீங்க போடலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இந்த ரூட்ல இருந்து சீக்கிரம் நமக்கு வெளியே வந்துருமாமா. அப்ப எப்படி அதெல்லாம் பாருங்க, is equal to tan inverse of நமக்கு எப்படி அதெல்லாம் secant theta -1 டிவைட் பை tan theta எழுதிக்கலாமா? எஸ் சார். ஓகே. இப்போ நான் இந்த சீக்கனையும் இந்த டேனையும் நான் sin பை காசுக்கு மாத்த போறேமா. அது sin பை காசுக்கு நீங்க மாத்தின எப்படி அதெல்லாம் பாருங்க. ஸோ tan inverse of secant thetaவை நான் 1 பை cos thetaன்னு போடுறேன். ஸோ -1 டிவைடட் பை இந்த tan thetaவை நான் sin theta பை cos theta அப்படின்னு மாத்திக்கலாமா? எஸ் சார். இப்போ இந்த நியூமரேட்டர்ல உள்ள இந்த டினாமினேட்டர் நான் டைரக்டா எல்சிஎம் எடுக்கலாமா. அப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா எப்படி மாறும் பாருங்க. ஸோ tan inverse of 1 minus cos theta divided by cos theta whole thing divided by sin theta by cos theta. ஓகேமா? ஸோ அப்ப இங்க யார் யார் கேன்சல் ஆகலாம்னா, ஸோ நியூமரேட்டர்ல உள்ள டினாமினேட்டரும் டினாமினேட்டர் உள்ள டினாமினேட்டர் கட் ஆயிருமாமா. எஸ் சார். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன், ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறேன். இந்த ஃபார்முலா தான் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ என்ன ஃபார்முலா சார் அப்படிங்கிறத அங்க டீடைல்ஸ் கொடுத்துறேன் பாருங்க. ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் டைம் நம்ம அந்த sin 2 theta cos 2 theta ஃபார்முலா படிச்சா இருக்குதா இல்லையாமா. ஸோ அதுல உள்ள ஒரு ஃபார்முலாமா. என்ன ஃபார்முலானா நல்லா பாருங்க, cos 2 theta அப்படிங்கு நமக்கு டோட்டல் 4 ஃபார்முலா இருக்குதா. cos 2 thetaக்கு நேத்து எழுதின ஃபார்முலா cos square theta minus sin square theta எழுதி கொடுத்த ஞாபகம் இருக்குதா ஒரு ஃபார்முலா. அதே போல cos 2 thetaக்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னா 1 minus 2 sin square theta. 2 sin square 1 minus 2 sin square theta. ஓகே தானேமா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல இந்த 2 sin square thetaவை லெஃப்ட்ல கொடுத்துக்கிறேன், அந்த cos 2 thetaவை ரைட்ல கொடுத்துக்கிறேன். அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க, 2 sin square theta is equal to 1 minus cos 2 theta எழுதலாமா. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு நியூமரேட்டர்ல 1 minus cos theta தானே இருக்கு, 2 theta இல்ல. அப்ப என்ன பண்றேன், ஆங்கிள் நான் என்ன பண்றேன் 2 ஆல் டிவைட் பண்றேன். அப்ப இங்க நீங்க ஆங்கிள் நீங்க 2 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆங்கிள் நீங்க 2 ஆல் டிவைட் பண்ணுவீங்களா. ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாற போகுது பாருங்க, is equal to 1 minus cos theta இங்க வந்து 2 sin square theta by 2 மாறுமாமா.
அப்போ 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 போடலாமா? போடலாமா இல்லையா? அப்ப இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? இந்த ஃபார்முலா ஃபுல்லா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாமா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சோ நமக்கு இந்த கடைசி இது மட்டும் தான் தேவை. இந்த கடைசி வந்து நீங்க என்ன பண்ணலாம், மெமரைஸ் பண்ணாலே போதும் நமக்கு. சரிங்களா? ஆனா என்ன பண்ணிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், பாத்துக்கணுமா? ஓகேவா? இப்ப என்ன பண்றேன், இதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்றேன். புரியுதாம? டவுட் இருக்குதா? டவுட் இருக்குதாமா? சாரி நோ சார். யா நான் பேசிட்டே இருந்தாது மியூட் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே ஓகே நோ ஓகே. சார். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல எந்த ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் நியூமரேட்டருக்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்னா 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2 போடுறேமா. sin ஸ்கொயர் தீட்டா பை 2 போடுறேன் டிவைடட் பை இப்போ இந்த sin தீட்டாவுடைய ஃபார்முலா நேத்து தான் சொல்லி கொடுத்தேன். sin 2 தீட்டா வச்சு ஃபார்முலா வச்சு அப்ப இது எப்படி எழுதலாம், 2 sin தீட்டா பை 2 இன்டு காஸ் தீட்டா பை 2 போடலாமாமா. நேற்று இந்த ஃபார்முலா சொல்லி கொடுத்துரு. இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல 2 2 கேன்சல், ஒரு sin தீட்டா பை 2 ஒரு sin தீட்டா பை 2 கேன்சல். ஸோ மீதி நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் sin பை காஸ் இருக்குமாமா. ஸோ sin பை காஸ் வாட் இஸ் ஆன்சர், tan. ஸோ tan தீட்டா பை 2 எழுதிடலாமா. எஸ் சார். பை காஸ் tan தீட்டா பை 2. அப்ப இந்த இதை யார் யார் கேன்சல் ஆவாங்க, ஒரு tan இன்வெர்ஸ் tan கட் ஆயிருமா. நம்ம நினைச்ச மாதிரி உள்ள tan கொண்டுட்டோமா. அப்ப இந்த இடத்துல ரிமைனிங் ஆன்சர் தீட்டா பை 2 நான் 1/2 இன்டு தீட்டான்னு போடலாமாமா. 1/2 இன்டு தீட்டா. எனக்கு தீட்டா தேவைப்படுது. அப்ப தீட்டா எனக்கு வேணும்னா இங்க இருந்து கொண்டு வாங்க. அப்ப எனக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லலாமா. அப்ப இந்த தீட்டாக்கு பதிலா tan இன்வெர்ஸ் எக்ஸ் போட்டீங்கன்னா ஆன்சர் 1/2 இன்டு tan இன்வெர்ஸ் எக்ஸ். ஸோ இதுதான் எனக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட்மா. ஓகே. டவுட் இருக்குதாமா? நோ சார். புரியுதா? ஆமா சார். இப்போ இந்த ஃபார்முலா நீங்க ரிமைன் பண்ணிக்கமா. 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படிங்கிறது 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டாவுடைய ஃபார்முலா. ஓகே சார். இந்த இடத்துல நல்லா கவனிங்க, 1 மைனஸ் காஸ் தீட்டான்னு நடுவில் மைனஸ் வந்துச்சுன்னா இங்க 2 சைன் ஸ்கொயர் வரும். நடுவில் பிளஸ் வந்துச்சுன்னா 2 காஸ் ஸ்கொயர் வரும். 2 காஸ் ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ஸோ அடுத்த சமக்கு தேவைப்படுதுன்னா என்ன பண்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ் சார். ஓகேமா ஃபைன். நெக்ஸ்ட் சம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4மா. ஓகே ஆரம்பிக்கலாமா. இப்போ இந்த சம பொறுத்த வரைக்கும் நமக்கு tan இன்வெர்ஸ் வெளியே இருக்கிறதுனால இந்த மொத்த டேமை நம்ம எதுவா மாத்தணும், டேனா மாத்தணும். சரிங்களா? டேன் உள்ள கொண்டு வந்தா tan இன்வெர்ஸ் tan நமக்கு என்ன ஆகும், கேன்சல் ஆகும். சரிங்களாமா? அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த உள்ள உள்ளதுக்கு முதல்ல ஃபார்முலா தான் ரிமைன் பண்ணிக்கணும். என்ன ஃபார்முலானா நான் இப்பதான் சொல்லி கொடுத்தேன். 1 மைனஸ் காஸ் எக்ஸ், இங்க எக்ஸ் தானே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே. அப்போ 1 மைனஸ் காஸ் எக்ஸ்னா இதோட ஃபார்முலா 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 போடலாமாமா. எஸ் சார். ஓகே இப்பதான் சொல்லி கொடுத்தேன் ப்ரீவியஸா. அப்ப அடுத்து நடுவுல பிளஸ் இருந்தா 1 பிளஸ் காஸ் எக்ஸ்னா இதனுடைய ஃபார்முலா 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2மா. ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க என்ன பண்ண நல்லா மெமரைஸ் பண்ணிருக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகேவா? ப்ரொசீட் பண்ணலாமா? ப்ரொசீட் பண்ற பாருங்க. இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் ஸோ ரூட் ஆஃப் so 1 minus cos x உடைய ஆன்சர் 2 sin square x by 2 divided by இங்க 1 plus cos x உடைய ஆன்சர் 2 cos square x by 2. சரிங்களா? இப்ப யார் கேன்சல், 2 கேன்சல் அவுட். so மீதி ரிமைனிங் ஆன்சர் tan inverse of root of நமக்கு இந்த இடத்துல ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரூட் வந்து கேன்சல் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட். எப்படி சார், இந்த சைன் ஸ்கொயர் வந்து வெளியே வந்தா சைனா மாறிடும், இது காசா மாறிடுமா. அப்ப ஆன்சர் சைன் எக்ஸ் பை 2 பை காஸ் எக்ஸ் பை 2 போட்டுக்கலாமா. எஸ் சார். இஸ் ஈக்குவல் டு அப்ப சைன் பை காஸ் ஆன்சர் tan போட்டுக்கலாமா. அப்ப ஆன்சர் tan இன்வெர்ஸ் ஆஃப் tan எக்ஸ் பை 2 சொல்லலாமா. எஸ் சார்.
அப்ப யார் கேன்சல் ஆவாங்க? tan இன்வர்ஸ் tan கேன்சல். வாட் இஸ் தி ரிமைனிங் ஆன்சர்? x/2. x/2. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட்மா. டவுட் இருக்காமா? ஓகே சார். நோ சார். புரியுதா? எஸ் சார். இங்க நம்ம வந்து x வந்து x எதுவும் கன்சிடர் பண்ணதுனால அப்படியே x/2 ஆமா, இது எழுதிடலாம். டைரக்டா ஃபார்முலா வந்துட்டு டைரக்டா அதுல ஃபார்முலா. இங்க x வந்து நம்ம எதுவுமே கன்சிடர் ஆன்சர் நம்ம x ல கொண்டு வரணும். ஆன்சர் x தான உட்கார்ந்திருக்காங்க. நமக்கு ப்ரீவியஸ் சம்ல தீட்டா இருந்துச்சு அப்படிதானே? ப்ரீவியஸ் சம்ல நம்ம என்ன பண்ணோம்? x ஃபுல்லா தீட்டாவா மாத்தணும். அப்ப கடைசி ஆன்சர் தீட்டால வந்து இருந்துச்சு அப்படிதானே? பாருங்க. சோ கடைசி ஆன்சர் நமக்கு தீட்டால தான் வந்துச்சு. இந்த தீட்டாவை நான் क्वेश्चन எல்லாமே வந்து x தானே இருக்குது வேரியபிள். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? x ஆ மாத்தியணும் கடைசி ஆன்சரை. ஓகே சார். ஓகேவா? அதாவது நம்ம என்ன வேரியபிள் இருக்கோ tan இன்வெர்ஸ்ல x இருந்தா x ஆ மாத்தணும். tan இன்வெர்ஸ்ல தீட்டா வந்தா தீட்டாவா மாத்தணும். இப்போ நெக்ஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணல? x வந்து நான் எதுவுமே கன்சிடரேஷன் பண்ணல அப்படிதானே? சோ x வந்து அப்படியே வச்சுட்டு நான் வந்து 1 - cos x க்கு 1 + cos x க்கு டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணி என்ன பண்ணியாச்சு? இந்த சம்மை ஈஸியா முடிச்சாச்சு. இது புரியுதாமா? எஸ் சார். டவுட் இருக்குதா? இல்ல சார். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? எஸ் சார். ஓகே, क्वेश्चन நம்பர் 5. ஓகே, ஃபைன். क्वेश्चन நம்பர் 5. இந்த 5th செம்ம நம்ம ஆல்ரெடி ஒரு செம்ல பார்த்துட்டோம். அதாவது ஒரு செம்ம என்ன பண்ணிட்டோம்? மோஸ்ட்லி பார்த்துட்டோம். இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த 5th செம்ம நான் என்ன பண்றேன்? ஒரு பாதி ஸ்டெப்ல இருந்து இந்த செம்ம காமிக்கிறேன். நீங்க ஆல்ரெடி கோத்ரூ பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? நம்ம ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, இந்த 5th செம்ம பார்த்த இடத்துல நான் ரிமைன் பண்ணிக்கிறேன். இந்த இருக்கா பாருங்கம்மா. இந்த இருக்கா? இங்க இருக்காமா? எஸ் சார். இங்க மேல பிளஸ் கீழே மைனஸ், மேல பிளஸ் கீழே மைனஸ். ஆனா இந்த சம்ல மேல மைனஸ் இருக்கு, கீழே பிளஸ் இருக்கு. நம்ம லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்? அந்த மைனஸையும் பிளஸையும் மாத்தி போட்டு தான் செஞ்சோம். அப்ப இந்த இடத்துல நமக்கு மேல பிளஸ் இருக்கிறதுனால ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. இங்க பிளஸ் வரும் அப்படிதானே? இந்த சம்ல இப்போ நம்ம பண்ணக்கூடிய சம்ல நமக்கு மேல மைனஸ்னா மைனஸ் வரப்போகுது. பார்த்துட்டே வாங்க. இதே சிமிலர் ப்ராசஸ். சரிங்க, இதே சிமிலர் ப்ராசஸ். ஸோ பாதி சம்ல இருந்து எக்ஸாம்பிள் சம் 4ல பாதி சம்ல இருந்து என்ன பண்ண போறோம்? இந்த சம் அப்படி பண்ண போறோம். கவனிச்சே வாங்க. ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். ஓகே, இப்போ என்ன பண்றேன்? இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஸ்டெப்பை எனக்கு டேனா மாத்தா இருந்தா நான் இந்த ஸ்டெப் என்ன பண்ண போறேன்? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் காஸ் எக்ஸ் ஆல டிவைட் பண்ண போறேன். காஸ் எக்ஸ் ஆல டிவைட் பண்ண போறேன். அப்போ டிவைடட் பை காஸ் எக்ஸ் ஆன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஓகேவாமா? அப்ப இது எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க காசால டிவைட் பண்ணுங்கம்மா. ஃபர்ஸ்ட் டேம காசால டிவைட் பண்ண ஆன்சர் 1 வந்துருமாமா? ஓகே தானே? மைனஸ் அடுத்து செகண்ட் டேம் சைன் இருக்கா? சைன் பை காஸ் ஆன்சர் tan சொல்லலாமா? tan x ன்னு சொல்லிடுவீங்களா? எஸ் சார். டிவைடட் பை அடுத்து டினாமினேட்டர்ல ஃபர்ஸ்ட் டேம் நீங்க காசால டிவைட் பண்ண 1 வந்துருமா? பிளஸ் அடுத்து சைன் பை காஸ் ஆன்சர் tan. அவ்வளவுதான். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா பாருங்க. எஸ் சார். ஓகே, நான் மறுபடியும் என்ன பண்றேன்? இதை இந்த ஸ்டெப் நான் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த சைடில் எழுதிக்கிறேன் பாருங்க. ஸோ என்ன ஸ்டெப் இருக்கு அப்படின்னா 1 - tan x டிவைடட் பை 1 + tan x இருக்கா இல்லையா? இப்போ நான் இதை கொஞ்சம் எப்படி எழுதிக்கிறேன்னா 1 - tan x போட்டுட்டு டிவைடட் பை 1 + ஸோ 1 × tan x போட்டுக்கலாமா எக்ஸ்ட்ரா இதை? எஸ் சார். இதை மறுபடியும் என்ன பண்றேன்? நான் ஃபார்முலாவை மாத்தணும். இந்த ஃபர்ஸ்ட் 1க்கு பதிலாக tan கொண்டு வந்தா tan π/4 சொல்லலாமா? tan π/4 சொல்லலாமா? எஸ் சார். மைனஸ் அடுத்த ஸ்டெப்ல நம்ம tan x ன்னு சொல்லிக்கிறேன். டிவைடட் பை அடுத்து 1 + செகண்ட் உள்ள 1க்கு நான் tan π/4 ன்னு சொல்றேன். ஸோ இன்டர் என்ன பண்ண tan x சொல்றேன். ஸோ அப்போ இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லி ஞாபகம் இருக்குதாமா? ஃபார்முலா நம்ம ப்ரீவியஸ் சம்ல பார்த்துருக்கோம். tan a மைனஸ் tan b டிவைட் பை 1 + tan a tan b னா ஸோ மேல மைனஸ் இருக்கிறதுனால இதோடைய ஃபார்முலா tan a - b ன்னு வரும். அப்ப ஆன்சர் tan போட்டுட்டு a - b, a உடைய ஆன்சர் π/4, b உடைய ஆன்சர் x. அப்ப இந்த மொத்த ஸ்டெப் பாரு யாரு? இந்த 1 - tan x டிவைட் பை 1 + tan x உடைய மொத்த ஆன்சர் tan π/4 - x போட்டுக்கலாமா? அப்ப இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாற போகுதுன்னா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஸோ π/4 மைனஸ் எக்ஸ் என்ன பண்ணலாம்? உள்ள போட்டுக்கலாம். இந்த tan இன்வர்ஸ் tan நமக்கு கேன்சல். ஸோ மீதி ரிமைனிங் ஆன்சர் π/4
மைனஸ் எக்ஸ். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். டவுட் இருக்கா பாருங்கம்மா, பொறுமையா பாருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஏதாவது ஸ்டெப் குழப்பற மாதிரி இருக்குது அப்படின்னா கேளுங்கம்மா. இல்ல சார், டவுட் இல்ல. இதே மாதிரி இன்னொரு சம் பார்த்தனையா இருக்குதா, அங்க வந்து ஆமா சார். எக்ஸ் பை 2 வரும் அப்படிதானே. அதனால அந்த எஸ் சார். ஆன்சர்ல π/4 பிளஸ் x/2 π/4 பிளஸ் x/2 வரும். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. ஓகே தானேம்மா? எஸ் சார். நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே ஃபைன். கொஸ்டின் நம்பர் 6மா. ஓகேம்மா. கொஸ்டின் நம்பர் 6 பாருங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 6. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சம்டைம் கிரியேட்டிவ் சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால என்ன பண்றேன், நான் கொஞ்சம் ட்ரிக்ஸ் கொடுத்துட்றேன். அந்த ட்ரிக்ஸை பத்தி என்ன பண்ணி பாத்துக்கங்க. என்ன ட்ரிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த டினாமினேட்டர்ல என்ன இருக்குதுன்னா √a² மைனஸ் x². இருக்குதாமா? அதே போல உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கேட்கலாம். என்ன கேட்கலாம்னா, டினாமினேட்டர்ல √a² பிளஸ் x² இருக்க மாதிரி கேட்கலாம். அதே போல டினாமினேட்டர்ல உனக்கு √x² மைனஸ் a². ஸோ இதே மாதிரி வெரைட்டியா நீங்க கேட்கலாமா. அதாவது அந்த பிளஸ் மைனஸை வந்து மாத்தி மாத்தி கேட்கலாம், லொகேஷனை மாத்தி மாத்தி கேட்கலாம். இப்படி உங்களுக்கு அவன் கேட்க சொல்ல நம்ம ஒவ்வொரு சம்முக்கும் எக்ஸ் உடைய வேல்யூவை எப்படி சூஸ் பண்ணணும் அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ் உடைய வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தா ஈஸியா இருக்குமா. ஃபர்ஸ்ட் இதுக்கு எக்ஸ் உடைய வேல்யூவை நீங்க a இன்ட்டு சைன் தீட்டான்னு சூஸ் பண்ணிக்கங்கம்மா. அதாவது a² மைனஸ் x² இருந்தா எக்ஸுக்கு பதிலா நீங்க யாரை தான் எடுக்கணும், a தீட்டா. அடுத்து x² பிளஸ் a² இருந்துச்சுன்னா a இன்ட்டு tan தீட்டா எடுத்துக்கோங்க, a இன்ட்டு tan தீட்டா. அடுத்து x² மைனஸ் a² இருந்துச்சுன்னா ஸோ a இன்ட்டு சீக்கன் தீட்டா எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதான் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும், ஈஸியா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஓகே தானேமா? அப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் √x² a² மைனஸ் x² இருக்கிறதுனால நான் இந்த சம்ல எக்ஸுக்கு பதிலா என்ன எடுக்க போறேன், a இன்ட்டு சைன் தீட்டான்னு எடுத்து என்ன பண்ண போறேன், இந்த சம்மை வந்து நான் ப்ரொசீட் பண்ண போறேன். ஸோ நமக்கு எவ்வளவு ஈஸியா சிம்பிளிஃபை ஆகுதுன்னு இங்க பாருங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா? ஓகே. அப்ப இந்த இடத்துல let x is equal to a into sin theta. ஓகே தானேமா? இப்போ நான் ப்ரொசீட் பண்றேன் பாருங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு tan inverse of x. எக்ஸுக்கு பதிலா a into sin theta divided by square root of a² minus இந்த எக்ஸுக்கு பதிலா a² sin square theta. சரியாமா? ஸோ ஈக்குவல் டு tan inverse of நியூமரேட்டர் வந்து a into sin theta divided by, இப்போ இந்த ரெண்டு போய் பாத்தீங்கன்னா a² காமனா இருக்குதாமா ரூட்டுக்குள்ள, a² காமனா இருக்குதா. அந்த a² வந்து வெளியே வந்தா ஏவா மாறிடுமா, ரூட் வெளியே வந்தா a. அப்ப ரூட் ஆஃப் மீதி ரிமைனிங் என்ன இருக்கும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குமாமா, 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்ப இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல tan inverse of what is the numerator, a into sin theta divided by a into root of 1 minus cos square theta. What is answer ma? இதோட ஆன்சர் நமக்கு என்னவா இருக்கும், root of cos square மாறிடுவாங்களா, root of 1 minus sin square, yes, cos square. cos square. அப்ப இது ரூட் விட்டு வெளியே வந்தவங்களுக்கு என்ன வரும், cos square மாறிடுவாங்களா, cos theta மாறிடுவாங்களா. Yes sir. அப்ப இங்க யார் கேன்சல், a cancel, sin by cos, what is the answer, tan சொல்லலாமா. அப்போ tan inverse of எப்படி எழுதுவீங்க, tan theta ன்னு போடலாமா. அப்ப இங்க tan inverse, tan cancel, மீதி ரிமைனிங் என்ன இருக்கும், theta இருக்கும். क्वेश्चनல x இருக்கிறதுனால theta x ன்னு மாத்தணும். therefore நமக்கு தேவையான theta உடைய ஆன்சர் வேணுமா இல்ல, அந்த சைடுல எழுதிக்கிறேன் இத பாருங்க. x is equal to a sin theta தானே. அப்ப எனக்கு theta வே ஃபர்ஸ்ட் a கீழ கொடுத்துருங்க. அப்ப sin theta is equal to ஆன்சர் எப்படி எழுதுவீங்க,
எக்ஸ் பை ஏன்னு போடலாமா? இப்போ எனக்கு டீட்டா தானே வேணும். எஸ் சார். டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏன்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல டீட்டாவுடைய ஆன்சர் இங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டீட்டாவுடைய ஆன்சர் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன் ரிசல்ட். டவுட் இருந்தா கேட்டுக்கங்கம்மா. டவுட் இருக்காமா? இல்ல சார். எழுதிட்டீங்களாமா? ஆமா சார். நெக்ஸ்ட் டைம் போலாமா? எஸ் சார். ஓகேமா, ஃபைன். கொஸ்டின் நம்பர் 7. சார் இன்னும் எவ்வளவு நேரம் கிளாஸ் நடக்கும்? எவ்வளவு கிளாஸ்னா புரியலமா? நீ புரியல, நீ சொல்றது புரியலமா? எவ்வளவு நேரம் இன்னும் எவ்வளவு நேரம் கிளாஸ் இன்னும் எவ்வளவு நேரம் கிளாஸ் கண்டினியூ ஆகும்? எதனால? இல்ல நமக்கு இன்னும் டைமிங் இன்னும் வரலமா. அதுல இன்னும் நமக்கு டைமிங் காமிக்கல. என்னாச்சு? எனக்கு இப்போ 7 மணிக்கு இன்னொரு கிளாஸ் நடக்கும். அதான் நம்ம முடியும்னு நினைக்கிறேமா. இது இன்னொரு ஆக்சுவலா 7:30க்கு ஆரம்பிச்சோம். இன்னொரு 6-7 நிமிஷம். நமக்கு 7:30 தான் ஆரம்பிச்சோம். 7:30 7:35 தான் ஆரம்பிச்சோமா. இது முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? இது ஒரு சம் முடிச்சிடலாமா? அப்ப நம்ம ஓகே சார். இது ஒரு சம் முடிச்சுக்கலாமா? அப்போ ஓகே சார். ஓகேமா, ஃபைன். இப்போ இந்த சம் பாருங்கம்மா. என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா tan inverse of 3a² x minus x cube by a³ minus 3ax² அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா இந்த சம்ல. அப்ப இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சம் பண்ணதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த tan inverse of, அதாவது உள்ள இருக்கா இல்லையா இந்த டேமை எல்லா இதையுமே நான் a³ டிவைட் பண்ணது. உள்ள டேமை a³ டிவைட் பண்ண போறேன். எதுக்காண்டி சார்? நான் ஃபார்முலா அப்ளை பண்ணதுக்காண்டி. சரிங்களா? அப்ப இந்த இதை என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுதிக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு tan inverse நான் எல்லா ஸ்டெப்பையும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாருங்க டிவைடட் பை டிவைட் பை a³ ஆன் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். சோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் a³ டிவைட் பண்ணுங்க. அப்ப எப்படி மாறுது பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல a² இருக்கா, அப்போ 3x by a வருமாமா? 3x by a வருமா? அடுத்த இதுல மைனஸ் x by a. சோ ரெண்டுமே கியூப் இருக்குன்னா ஹோல் கியூப்னு மாத்திக்குது. ஓகேங்களா? டிவைட் பை டினாமினேட்டர் பாருங்க. இங்க a³ கட்ட ஆன்சர் 1 தான் வரும். ஆன்சர் 1 தானே வரும். மைனஸ் 3 இந்த இடத்துல a³ கேன்சல் பண்ணா ஒரு a கீழ ஒரு a² இருக்குமா? அப்ப x by a the whole square போடலாமா? சோ நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்ப எல்லா இதுலயும் a³ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எப்பவுமே எக்ஸுக்கு பதிலா வேல்யூ எடுப்போம். ஆனா இந்த சம்ல எக்ஸ் பை ஏக்கு பதிலா வேல்யூ எடுக்கிறேன். அப்ப லெட் எக்ஸ் பை ஏ அப்படிங்கிறது யார் எடுக்க போறேன்னா tan தீட்டான்னு சூஸ் பண்ண போறோமா? யார் சூஸ் பண்ண போறேன்? tan தீட்டான்னு சூஸ் பண்றேன். அப்ப இந்த ஸ்டெப் நமக்கு எப்படி மாற போகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு tan inverse of 3. ஸோ ஃபர்ஸ்ட் டேமோட ஆன்சர் tan தீட்டான்னு போட்டுக்கலாம். மைனஸ் செகண்ட் டேமோட ஆன்சர் tan cube தீட்டான்னு போட்டுக்கலாம். டிவைடட் பை 1 minus 3. இந்த ஸ்கொயரோட ஆன்சர் போடலாம் tan ஸ்கொயர் தீட்டா நம்ம போட்டுக்கலாம். ஓகே தானேமா? புரியுதாமா? இது ஃபார்முலா. எஸ். அப்ப நமக்கு இது இந்த மொத்தத்துக்கு இந்த இதுக்கு மொத்தமா ஃபார்முலா இருக்குமா? சோ 3 tan theta minus tan cube theta divided by 1 minus இது இருக்குல்ல. சோ இதுக்கு மொத்தத்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா நீங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் tan 3 theta மா. tan 3 theta. அப்ப இந்த உள்ள உள்ளதுக்கு மொத்தத்துக்கு நம்ம tan theta போடலாமா? அப்ப ஆன்சர் எப்படி ஆகும்? tan inverse of tan 3 theta. அப்ப யார் கேன்சல்? tan inverse tan கேன்சல். இந்த ரிமைனிங் ஆன்சர் 3 theta. theta எனக்கு வேணும். அப்ப இந்த tan inverse இங்க வந்துருமாமா? அப்ப எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா theta equal to tan inverse of x by a ன்னு வரும். அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 into tan inverse of x by a. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட்டா இருக்கும். ஓகே தானேமா? எஸ் சார்.